ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? விழுப்புரம் பி அகரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கள்ளிக்குளத்தைச் சேர்ந்த மாணவன் சாது சுந்தர் 6ஆம் வகுப்பு படிக்கிறார். இவர் வகுப்பில் தன்னை அடித்ததாக உடன் படிக்கும் மாணவி ஒருவர் உடற்கல்வி ஆசிரியர் சங்கேனியிடம் கூறியுள்ளார். இது பற்றி விசாரிக்க சாது சுந்தரை அழைத்த ஆசிரியர் சங்கேனி தான் வைத்திருந்த பிரம்பால் மாணவனை அடித்ததாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்தில் வாந்தி மயக்கம் வருவதாக கூறியதால் அதிர்ச்சியடைந்த பள்ளி ஆசிரியர்கள் சாது சுந்தரை அருகில் உள்ள குச்சிப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்த போதும் தலைவலி அதிகமாக இருப்பதாகவும் சரியாக கண் தெரியவில்லை என மாணவன் கூறியதால் மேல் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு கண் பார்வையை பரிசோதித்த மருத்துவர்கள் பார்வை நன்றாக உள்ளது என கூறியதாக தெரிகிறது. தலையில் ஸ்கேன் எடுக்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்த போது மாணவன் தொடர்ந்து தலை வலிப்பதாக கூறியதால் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதற்கிடையே மாணவனை தாக்கிய ஆசிரியரை கைது செய்ய கோரி உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். அவர்களிடம் வளவனூர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதிப்படுத்தினர். பள்ளிக்கு வந்த விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன், தலைமை ஆசிரியர் ஜோதிலட்சுமி உள்ளிட்ட ஆசிரியர்களிடம் தீவிர விசாரணை நடத்தினார். மாணவனை அடித்த ஆசிரியர் செங்கனியை சஸ்பெண்ட் செய்ததுடன் தலைமை ஆசிரியரை டிரான்ஸ்பர் செய்தும் உத்தரவிட்டார். மாணவனை அடித்த உடற்கல்வி ஆசிரியரை கைது செய்ய வேண்டும் என மாணவனின் உறவினர்கள் வலியுறுத்துகின்றனர். உயர்நிலை பள்ளி சாது சுந்தர் 6ஆம் வகுப்பு படிக்கிறார். அவரை பிடி மாஸ்டர் செங்கேணி என்பவர் நேற்று காலை 11 மணிக்கு பெரம்பாலே அடித்து தலையில் பலத்த சேதம். அவரை மயங்கி இங்கேயே விழுந்துருக்கிறார். ஸ்கூலிலே பள்ளிக்கூடத்தில் ஊழ்ந்த உடனே அவரை 1 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. தலைமை ஆசிரியர் செங்கேணி மற்ற டீச்சர்ஸ் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண உடனே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் 1 மணி நேரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மயக்க நிலையில் இருக்கிற அந்த தம்பி சாது சுந்தர் என்பவர் உடனே எதுவும் தெரியாமல் டூலரில் ஏற்றின்னு போயிடறாங்க. இங்கேருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு குச்சிப்பாளையத்துக்கு இட்டுன்னு போயிடறாங்க. குச்சிப்பாளையத்துக்கு இட்டுன்னு போனவொடனே அங்கே போனவொடனே எதுவுமே பண்ண முடியாதுங்க, நீங்கள் முண்டியம்பாக்கம் ஏற்றுறங்கன்னொடனே முண்டியம்பாக்கத்துக்கு ஆம்புலன்ஸ் ஏற்றுன்னு போகிறாங்க. ஆம்புலன்ஸ் ஏற்றி போனவொடனே அங்கே போய் ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணவொடனே மூளையில் ரத்த கசிவு இருக்குது, இது ஒன்றுமே பண்ண முடியாது, இங்கே ஜிப்மருக்கு ஏற்றி போய்ட்டு சொல்லிடுறாங்க. ஜிப்மருக்கு ஏற்றி போகும்போதே கண்ணு தெரியல, கண்ணு எரிச்சலாகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கற்றுக்கிறான். அங்கே இவங்க அண்ணனை கூப்பிட்டு இவர் யார் பாட்டு கேட்குறாங்க, இப்படியே மூச்சை அப்படியே வரிச்சின்னு இருக்காப்புல. ஜிப்மர் போனவொடனே அங்கே போய் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க. அங்கே ஸ்கேன் பண்ணவொடனே இது ரத்த கசிவு நிற்கவே இல்லை, ஆப்ரேஷனும் பண்ண முடியாது, இப்போ ரத்த கசிவு நின்னா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும், அங்கே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தலைமை ஆசிரியரும் அடித்தார் பாருங்கள் செங்கேணி, அவரும் பிடி மாஸ்டரையும் ரிமாண்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணணும். பஞ்சமாதேவிக்கு பள்ளிக்கூடம் வி அகரத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டோம். அங்கே அனுப்பிச்சி விட்ட இடத்துல பிள்ளைக்கும் சண்டை வந்துட்டுக்குது சார். அதனால் இந்த சார் என்ன பண்ணிட்டுக்கிறாரு, துரத்தி பிள்ளைங்களை பிடிக்க சொல்லி அடித்து மூச்சு பேசல அதை ஆக்கி ரத்த வாந்தி எடுத்து அவங்களுக்கே பயம் ஒரு ரூமில் போட்டு சாத்தி வச்சுருந்து பசங்கிட்ட யாருக்கிட்ட அவங்க வீட்டிலலாம் போய் சொல்லாதீங்க, பிரச்சனை அதிகமாக வரும்னு அந்த மேடம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் குச்சிப்பாளையம் ஹாஸ்பிட்டலுக்கு அவராக இட்டுன்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டுக்கிறாங்க சார். அதனால் முண்டியம்பாக்கம் ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு அப்புறமா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் அடித்து அது மாதிரி வர வச்சு அங்கேயும் முடியலன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுக்கிறாங்க சார். அங்கே புள்ள ரத்த வாந்தி எடுத்துன்னு மூஞ்செல்லாம் வீங்கி போய் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறான். எங்களுக்கு குழந்தை வேணும் சார், எங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்தாலும் எங்களுக்கு குழந்தை தான் வேணும். இன்னும் நடவடிக்கை எடுத்தாலும் அவங்கள வேலையை விட்டு தூக்கணும் சார், எங்களுக்கு அதான் முக்கியம் சார். ஆப்ரேஷன் பண்ணணுமா சார், அந்த குழந்தைக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் விட மாட்டோம் சார். குழந்தைகளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் விட மாட்டோம் சார். அவ்வளோதான் சார்.